ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிப் மேக்கிங் தான். அதுக்கு ஃபஸ்ட் இன்னொரு பேஸ் எடுத்துகிட்டு அதோட பேஸோட சைட் ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிடுறேன். நீங்கள் இது என்னென்னா ஸ்டோன்ஸ் ஒட்டக்கூடிய க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அது ஃபுல்லாக நம்ம சுற்றி ஒட்டிக்கிட்டு, ரெண்டாவது என்னென்னா லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீட்ஸ் எடுத்து ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். அது என்னென்னா ரவுண்டாக ஒட்டிக்கணும். கேப் விட்டால் அது நல்லா இருக்காது. அதனால தான் இப்படி பண்ணுறோம். அதுவே நம்ம கேப் விட்டுட்டோன்னா அது பார்க்க கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால் அப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். இதை அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டோன்னா பார்க்க ஒரு லீஃப் தீம்லாம் வந்துடும். அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணுறது கூட பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட பீட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாக அப்படி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லாக அது ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே ஃப்ளவர் பண்ணணும். அதுக்காக நான் சைட் ஃபுல்லாக உள்ளே கொஞ்சம் கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். நம்ம அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ண மோஸ்ட்டில் ஒரே ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கும். அதனால் கரெக்டான இதில் கம் ஒட்டணும். நான் அதை ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த லீஃப் மேலே பட்டுடுச்சுன்னா அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டேன். அதுவும் பார்க்க கொஞ்சம் லீஃப் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இதே ப்ராசஸ் மாதிரி சுற்றி சுற்றி ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா இதே ப்ராசஸ் மாதிரினா இதுவுமே லீவ் பண்ணிட்டோன்னா பார்க்க அவ்வளோ நல்லாவே இருக்காது. அதனால தான் இதுவுமே நம்ம சேர்த்து இப்படி ஒட்டிக்கிடலாம். அதுவுமே இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு டைம் லீவ் பண்ணிக்கோங்க. உடனே டக்குன்னு பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாகவே இது லீவ் ஆகிடும். அப்படி வெளியே வந்துடும். உடனே ஒரு சின்ன பேர்ல் எடுத்து கம் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இதுதான் நம்ம ஃபைனலாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். இது இப்போவே இன்னும் முடியலை. இன்னும் ஒரே ஒரு ஒர்க் இருக்குது. அது என்ன ஒர்க்குன்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அது என்னென்னா ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ண வருஷம் லைட்டாக ஷேப் மாதிரி இருந்துச்சு. உடனே கிளிப் ஹோல்டர் உண்டுல்ல, தலையில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, கிளிப்புனா அது இருந்து தானங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக கம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஃப்ளவரை மேலே வைக்கணும். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். உடனே எப்படின்னா மேலே வச்சிட்டோன்னா திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஃப்ளவர். இதை தான் நம்ம இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருந்தோம். ஐ திங்க் இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இதுக்கு வேறு லோட்டஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட வீடியோஸ் வேணும்னு ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து இதுதான் நம்மளோட லோட்டஸ். இதே மாதிரி இது எனக்கு கொஞ்சம் கிளிப் கொஞ்சம் மாட்டலை. அது நான் மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஃபைனலி இது நான் இன்னொரு கிளிப் பண்ணியிருந்தேன். இந்த 2 கிளிப் மேக்கிங்கோட வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கீழே லைக் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக போடுறேன்.